ஆகாஷ் கண்கள் திறந்ததும் புவனாவோ பதறிப்போனாள். மறுபடியும் காருக்குள் நடந்ததை பற்றி கேட்கப் போகிறானோ என்ற பயத்தில் அவனது விழிகளை கூட நேராக பார்க்க முடியாமல் தயங்கி தயங்கி நின்றாள். ஆனால் ஆகாஷோ அவளை பார்த்தவுடன் புருவத்தை சுருக்கி, ஏ போனா, என்னை நீ என்னடி பண்ணுன என்று கேட்டான். அந்த கேள்வியிலேயே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, நான் இவனை ஏதாவது பண்ணினேனா? பண்ணதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறானே என்று மனதிற்குள் அதிர்ச்சியாக நினைத்து கொண்டிருந்தாள். ஆகாஷோ இன்னும் கோபமாக, ஹேய், உன்கிட்ட தாண்டி கேட்டுட்ருக்கேன். கடையிலிருந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ண? நான் எதுக்காக மயங்கினேன் சொல்லுடி என்று அழுத்தமாக கேட்டான். புவனாவோ அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். ஆமாம், இவன் அவனாவே மயங்கி விழுந்துட்டு இப்போ என்னையே விசாரணை பண்ணிட்டு இருக்கான். அவள் அமைதியாக நின்றதை பார்த்தவன் எரிச்சலாக, எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறத பாரு. நான் ஒருத்தன் இங்கே கேட்டுட்ருக்கேன், பதிலே சொல்லாமல் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் என்று சத்தம் போட்டான். புவனா மெதுவாக அவனை பார்த்து, அப்போது காருக்குள்ளே போனதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்று கவனமாக கேட்டாள். தெரியாததால தானே கேட்டுட்ருக்கேன் என்று ஆகாஷ் கடுப்பாக பதிலளித்தான். அவளோ இன்னும் அதிர்ச்சியாக, அப்போது நீங்கள் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படித்தானே என்று மீண்டும் உறுதிப்படுத்த கேட்டாள். அடுத்த நொடி ஆகாஷ் கோபமாக தனது கையில் குத்தப்பட்டிருந்த ட்ரிப் ஊசியை பிடித்து கழற்றி எறிந்தான். அவன் கையிலிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்க. உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுற என்று எரிச்சலோடு கத்தினான். புவனாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. சார், இப்படி டென்ஷன் ஆகாதுங்க ப்ளீஸ் என்று அவனை பிடிக்க முயன்றாள். ஆனால் ஆகாஷ் வேகமாக அவள் கையை தட்டிவிட்டு, தொடாத, என்னை தொடக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது, அதை எப்பவும் ஞாபகம் வச்சிக்க என்று கடுமையாக சொல்லி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் டியூட்டி டாக்டர் வேகமாக உள்ளே ஓடி வந்தார். சார், என்ன சார் இது, நீங்களே இப்படி பண்ணலாமா என்று பதற்றமாக கேட்டார். ஆகாஷோ அவரை நேராக பார்த்து, நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் என்று கேட்டான். உடனே டியூட்டி டாக்டரோ, நீங்கள் மயங்கிட்டீங்கன்னு சொல்லி இந்த லேடியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க என்று சொன்னார். போலீஸா? ஆகாஷின் முகம் உடனே மாறியது. போலீஸ் எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வரணும் என்று சந்தேகமாக கேட்டான். புவனாவோ உடனே பதறி, சார், என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் இப்படி கோபப்படுறீங்க. நீங்கள் டென்ஷனில் மயங்கிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியதில்லை. அதான் அங்கே நின்று ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ண ஹெல்ப் பண்ணார். இதுதான் நடந்துச்சு, வேறு எதுவுமே நடக்கலை என்று அவசர அவசரமாக விளக்கினாள். ஆகாஷ் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு மெதுவாக கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தான். சற்று நேரம் ஆகாஷை பார்த்து கொண்டிருந்த புவனா தனது மனதை மெதுவாக திடப்படுத்தி கொண்டாள். அவனை பார்த்து மெதுவாக, என்னங்க என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தையிலேயே ஆகாஷ் மீண்டும் அதிர்ந்து போனான். ஏய், என்னடி புருஷனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற? இவ்வளோ நாள் ஒழுங்கா மரியாதையாக கூப்பிட்டுட்டு தானே இருந்த, இப்போ எங்கேருந்து இந்த திமிர் வந்துச்சு என்று கேட்க புவனாவோ உடனே சமாளித்து கொண்டாள். இங்கே பாருங்க டாக்டர், உங்கள் அப்பா கிட்ட போய் நான் உங்களை டாக்டர் சார்னு கூப்பிட்டா சந்தேகம் வராதா? நம்ம நடிக்க போகிறோம் தானே, அதுக்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாமா? இப்போவே பழகுனா தான் அப்புறம் அப்படி கூப்பிட வரோம், இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும் என்று சொல்ல ஆகாஷ் அமைதியாக தலை குனிந்தான். புவனாவோ மீண்டும் சிரிப்பை அடக்கி கொண்டு, என்னங்க என்று அழைத்தாள். ஆகாஷோ எரிச்சலாக அவளை பார்த்து, இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டான். இல்லை, நல்லா இருக்குல்ல, அதான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் என்று சொல்லி மெதுவாக சிரித்தாள். அவளின் அந்த சிரிப்பில் ஆகாஷ் உள்ளுக்குள் உருகி கொண்டிருந்தான். எப்படியாவது தனது காதலை அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஆனால் அந்த பாவி மனிதனுக்கு தெரியவில்லை தான் ஏற்கனவே எல்லா உண்மைகளையும் உடைத்து கொட்டிவிட்டதை. புவனாவோ மறுபடியும் அவனை பார்த்து, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை
என்று கேட்டவுடன் ஆகாஷின் நினைவு மீண்டும் அவனது மனைவியிடமே சென்று நின்றது. திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து அவனும் அவனது மனைவி கலாவதியும் அவனது நண்பரின் திருமணத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் மெதுவாக அவளிடம், கலா, வீட்டுக்குள்ளே நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம போகிறது என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ். பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க. நான் ஒரு டாக்டர். தயவு செஞ்சு அங்கே வச்சு கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ ப்ளீஸ் என்று சொன்னான் அவன். கலாவதியோ அவனை ஏளனமாக முறைத்தாள். முதல்ல மரியாதை தரணும்னா அதுக்கு தகுதியான இடத்துல நீ இருந்திருக்கணும் என்று நக்கலாக சிரித்த குரலில் சொன்னாள் அவள். ஆகாஷின் முகமோ சுருங்கியது. ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபங்க்ஷனில் என்னை என்னங்கன்னு கூப்பிடு என்று கெஞ்சி கொண்டிருக்க அடுத்த நொடியே அவனது கன்னத்தில் அவளது கை பதிந்தது. பளார் என்று ஒரு சத்தம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே டீ போட்டு பேசுவா, போடா வெளியே. என்னங்கன்னு கூப்பிடணுமா? கேட்கவே அசிங்கமாக இருக்குது. ஏதோ பழங்காலத்து பாட்டி மாதிரி அந்த கூட்டத்தில் நான் வந்து என்னங்கன்னு கூப்பிடணுமா? டேய் நாயே, உன்னை ஆகாஷ்னு பேரை சொல்லி கூப்பிட்றதே உனக்கு கிடைக்கிற பெரிய மரியாதைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னை பேரை சொல்லித்தான் கூப்பிடுவேன். எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் கூப்பிடுவேன். இஷ்டம் இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போ, இல்லை நீ மட்டும் போ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகினாள். ஆகாஷோ கன்னத்தை பிடித்தபடி கண்ணீரோடு அவளையே பார்த்தான். எல்லாம் உங்கள் அப்பனால் வந்தது, என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாரு என்று அவளது வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆகாஷின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த நொடியே ஒரு கை மெதுவாக அவனது கண்ணீரை துடைத்தது. நினைவுகளிலிருந்து மீண்டவன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முன்னால் புவனா நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக, என்னாச்சு, கை வலிக்குதா என்று கேட்டாள். அப்போதுதான் அவன் தனது கையை பார்த்தான். ட்ரிப் ஊசியை பிடித்து கிழித்ததால் இன்னும் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவனது கை லேசாக நடுங்கியது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவன் சமாளித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு நர்ஸ் உள்ளே வந்து, மேடம், இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாருக்கு கொடுத்துடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். புவனாவோ அமைதியாக இட்லியை பிரித்து சாம்பாரில் தொட்டு அவன் பக்கம் நீட்டினாள். ஆகாஷ் அவளை பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள். அந்த சில நொடிகளில் சொல்ல முடியாத 1000 வார்த்தைகள் அவர்களுக்குள் காற்றில் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகளை வெளியில் சொல்லிவிடத்தான் ஆகாஷுக்கு தைரியம் இல்லை. அந்த நேரத்தில் டியூட்டி டாக்டர் உள்ளே வந்தார். ஆகாஷை பார்த்தவர் சற்று கண்டிப்பாகவே, சார், நீங்கள் ஒரு டாக்டர், நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கு ஹைப்பர் வெண்டிலேஷன் பாதிப்பு அதிகமாயிருக்கு. ஒரே நாளில் 2 தடவை மயங்கி விழுந்திருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அளவுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகலாமா டாக்டர் என்று கேட்டார். ஆகாஷ் அமைதியாக தலை குனிந்து கொண்டான். டியூட்டி டாக்டரோ மீண்டும் ஆகாஷிடம், 3 நாள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், முழு ஓய்வு தேவை. நீங்களே இப்படி உடம்பு முடியாமல் இருந்தால் இங்கே இருக்கிற மற்ற நோயாளிகளை யார் பார்த்துக்குவாங்க? இனிமே அன்னெசரியாக டென்ஷன் ஆகாதுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு, நான் உங்களை கவனிக்க தனியாக ஒரு நர்ஸை இருக்க சொல்கிறேன் என்றார். அதை கேட்ட புவனாவோ உடனே, நர்ஸெல்லாம் எதுக்கு டாக்டர்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சின்னா மட்டும் சொல்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம் என்று அவசரமாக சொல்ல, இல்லை மேடம், அது வந்து என்று டியூட்டி டாக்டர் தயங்கினார். அந்த நேரம் ஆகாஷ் அவரை பார்த்து, பரவாயில்லை, அவளே இருக்கட்டும் என்பது போல மெதுவாக கண்ணசைத்தான். அதாவது புவனா தன்னை பார்த்து கொள்வதை அவன் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். டியூட்டி டாக்டரும் அதை புரிந்து கொண்டு மெதுவாக தலையசைத்துவிட்டு வெளியேறினார். சற்று நேரத்தில் ஒரு நர்ஸ் அறைக்குள் வந்து பெரிய பேஷனில் மிதமான வெந்நீரை வைத்து சென்றார். மேடம், வெந்நீர் வச்சிருக்கேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டார். புவனாவோ அந்த பேஷனை பார்த்தபடி குழப்பமாக, இப்படி பேஷனில் கொண்டு வந்து வெந்நீரை வச்சுருக்காங்க, சீக்கிரம் ஆறி போயிடாதா? ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம், இது எதுக்கு சின்ன குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி பேஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க என்று கேட்க, நீ தானே
என்னை கூடவே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன், ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்று புரியாமல் கேட்க ஆகாஷோ அவளை பார்த்து, ஹேய் ஆர்வ கோளாறு, கூட இருந்து பார்த்துக்கிறதுனா அந்த பேஷனில் இருக்கிற தண்ணீரை டவலில் முக்கி பிழிஞ்சி என்னோட உடம்பு முழுசையும் க்ளீன் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம் என்று சொல்ல புவனாவோ அதிர்ச்சியில் விழிகளை விரித்து அவனை பார்த்தாள். என்ன புவனா, இப்படி மாட்டிக்கிட்டியே? காரில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஸ்டோரியோட இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்லேயே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.